வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் பீட்ஸ் ஒர்க்கில் ஆரி கட் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி சீக்வென்ஸ் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீக்வென்ஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் இருக்குது. அதோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு 24 சைஸ் 0.4 mm நீடில் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த மாதிரி 4 லைன் வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக கீறிக்குவோம். முதலாவதாக எப்பயுமே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சீக்வென்ஸை த்ரெட்டோட உள் பக்கமாக போட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அடுத்து ஒரு சீக்வென்ஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சு நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ் எடுத்து அது பக்கத்தில் வச்சு உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். தொடர்ந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இந்த மாதிரி நெக் லைனுக்கும் ஸ்லீவோட போர்டர்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். சீக்வென்ஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். த்ரெட்டோட உள்பக்கமாக சீக்வென்ஸை விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அது பக்கத்தில் கொஞ்சம் லென்த்தாக த்ரெட்டை இழுத்து ஒரு செயின் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து த்ரெட்டோட உள் பக்கமாக சீக்வென்ஸை விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். அது பக்கத்திலே கொஞ்சம் லென்த்தாக த்ரெட்டை இழுத்து ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் படிக்கிறவங்க நான் ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேல் பகுதிக்கு எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். த்ரெட்டோட உள்பக்கமாக ஒரு சீக்வென்ஸை விட்டு அந்த சீக்வென்ஸோட வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச். த்ரெட்டோட உள்பக்கமாக ஒரு சீக்வென்ஸை விட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி தான். த்ரெட்டோட உள்பக்கமாக சீக்வென்ஸை விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். பாருங்கள், சீக்வென்ஸ் நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 4வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். இதுக்கு நான் ஒரு சீக்வென்ஸும் அடுத்து ஒரு பீடும் எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அதை தள்ளி இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ் ஒரு பீட் எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அதை தள்ளி இன்னொரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் கட் பீட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். சீக்வென்ஸ் ஒர்க்கில் ஒவ்வொரு மெத்தடும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி சீக்வென்ஸ் ஒர்க்கில் ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.